இந்த ஊழியர் கூடுகைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். முதல் முறையாக இந்த பகுதிக்கு வரவும், ட்ரினிட்டி பேராலயத்தில் நடக்கக்கூடிய இந்த ஊழியர் கூடுகையில் கலந்து கொள்ளவும், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கவும் கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பையும் இந்த அழைப்பையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இந்த திருச்சபையினுடைய தலைமை போதகர் ரெவரண்ட் வின்சென்ட் அவர்களுக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும், சபை மக்கள், ஊழியர்கள் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய நன்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதாக. மிக குறுகிய காலத்தில் சொல்லப்பட்டாலும் கூட உடனடியாக இங்கு வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் எனக்கு எல்லா காரியங்களையும் அனுகூலமாக்கி கொடுத்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் நிற்பதை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காணப்படுவோம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திருப்பி வைப்போம். சரீர பிரகாரமாக நீங்களும் நானும் கொஞ்சம் ரொம்ப இடைவெளி விட்டு தூரமாக இருந்தாலும் கூட ஆவியிலே ஒன்றாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. நீங்களும் ஒவ்வொருத்தரும் வசனத்தோடு கூட இணைந்து இருக்கும்படியாக நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். என்னை காட்டிலும் வயதிலே மூத்தவர்கள், அறிவிலே பெரியவர்கள், அனுபவத்தில் பெரியவர்கள் உங்களில் இருக்கக்கூடும். ஆனாலும் கூட தொடர்ந்து இந்த காலை வேளையில் கர்த்தர் பேசுகிற வசனங்களுக்கு நாம் செவி சாய்ப்போம். தூரத்தில் இருக்கிறவர்களெல்லாம் நீங்கள் உண்மையிலேயே மூழ்கிக்கிட்டு இருக்கீங்களா இல்லை தூங்கிக்கிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு சரியாக தெரியல. எப்படி இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொருவரும் விழிப்போடு இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். போதும். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் பேழைக்கு உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் நோவாவை பேழைக்கு உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இந்த கடைசி வரியில் 3 சொற்றொடர்கள். கர்த்தர் கதவை அடைத்தார். சொல்லுங்க. கர்த்தர் கதவை அடைத்தார். கர்த்தர் கதவை கூட அடைப்பாரா? கதவை திறக்க தானே செய்வார். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது கர்த்தர் கதவை அடைத்தார். கர்த்தரால் அடைக்கப்பட்ட கதவுகள், ஆண்டவரால் அடைக்கப்பட்ட கதவுகள். சில சமயங்களில் நம்முடைய ஊழியத்தில் வாசல்கள் எல்லாம் அடைக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் அடைக்கப்படுகிறது. நமக்கு வரவேண்டிய உயர்வுகள் அடைக்கப்படுகிறது. நமக்கு வரவேண்டிய வருமானங்கள் அடைக்கப்படுகிறது. நாம் இன்னும் நிறைவேற்ற வேண்டிய சில ஊழியங்கள் அடைக்கப்படுகிறது. நாம் ஆதாயம் பண்ண வேண்டிய சில ஆத்துமாக்கள் அடைக்கப்படுகிறார்கள். நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் அடைக்கப்படுகிறது. அப்போ இதெல்லாம் யோசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதெல்லாம் மனுஷன் அடைக்கலை, பிசாசு அடைக்கலை, கர்த்தரே அடைத்திருக்கிறார். அதற்கு ஒரு நோக்கமும் உண்டு. ஸோ இது நோவாவின் காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனம். நோவாவின் காலத்தில் ஒரு பெரிய ஜல பிரளயத்தை ஆண்டவர் கட்டளையிட விரும்புகிறார். அந்த சமயத்தில் மனித குலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும்
தங்களை தப்புவித்துக் கொள்ளும்படியாக அந்த பேழைக்கு உள்ளே போகக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த பேழைக்கு உள்ளே போகக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் நோவா குடும்பத்துக்கு மட்டும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை, எல்லாருக்கும் கர்த்தர் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் யாருமே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த வசனம் சொல்லுகிறது, மாம்ச ஜந்துக்கள் கூட அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பேழைக்கு உள்ளே பிரவேசித்திருக்கிறது. காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், வீட்டிலே வளர்க்கப்படுகிற செல்ல பிராணிகள், எல்லா மிருக ஜீவன்கள், எல்லா மாம்ச ஜந்துக்கள், இவை எல்லாம் கூட அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த பேழைக்கு உள்ளே பிரவேசித்திருக்கிறது. ஆனால் மனிதர்களை பார்க்கும் பொழுது இந்த நோவாவினுடைய குடும்பத்தார் தவிர வேற எந்த மனுஷனும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவே இல்லை. நோவாவினுடைய குடும்பத்தார், நோவாவினுடைய வீட்டார் ஏறக்குறைய ஒரு 8 பேர் மட்டுமே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பேழைக்கு உள்ளே பிரவேசித்து தங்களை தப்புவித்து கொண்டார்கள். ஆனால் மனித குலத்தில் வேற யாருமே அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. வேற யாருமே அந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளவில்லை. எல்லாரும் அழிந்து போக வேண்டும் என்று நினைத்தார்களே தவிர தாங்கள் தப்புவிக்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஒருவராயிலும் அங்கே நினைக்கவே இல்லை. கவனித்து பாருங்கள், இன்னைக்கு கூட நீங்க இந்த ஆலய வளாகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கதவுகள், எல்லா ஜன்னல்கள், எல்லா வழிகள், எல்லா வாசல்கள் ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு எல்லாம் அப்படியே திறந்து வச்சுடுங்க. என்ன நடக்கும் தெரியுங்களா? எல்லாத்தையும் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னா வெளியில் இருக்கக்கூடிய நாய், பூனை, ஆடு, மாடு, கோழி எல்லாம் கோயிலுக்குள்ளே வந்துடும். இந்த மனுஷன் தான் வரமாட்டேங்கிறான் இல்லை? அன்னைக்கு பாருங்க, பேழைக்குள்ளே ஆடு, மாடு, கோழி, பூனை, நாய் எல்லா மிருக ஜீவன்களும் பேழைக்குள்ளே வந்திருக்கிறது. நோவாவினுடைய குடும்பத்தார் தவிர வேற எந்த மனுஷனும் பேழைக்குள்ளே வரல. அப்போ அதே போலத்தான் இன்றைக்கும் ஒருவேளை இந்த ஆலய வளாகத்தை நாம் அப்படியே 2-3 நாளைக்கு திறந்து வச்சோம்னா வெளியில இருக்கக்கூடிய கால்நடைகள் எல்லாம் இந்த கோயிலுக்குள்ள வந்துடும். ஆனா மனுஷன் தான் வரமாட்டாங்கிறான். இன்றைக்கு அன்பானவர்களே, அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த நோவாவினுடைய வீட்டார் 8 பேர் உள்ளே பிரவேசித்த பிற்பாடு கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு? கதவை அடைத்தார். கர்த்தர் கதவை அடைத்தார். நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் கதவெல்லாம் அடைக்க மாட்டாரு, கர்த்தர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு, கர்த்தர் எப்பவுமே நமக்கு திறக்கிறவராக இருக்கிறாரு. நாமளும் என்ன செய்யறோம்? ஆண்டவரே திறந்தருளும், திறந்தருளும், லெட் இட் பி ஓப்பன் என்று சொல்லி நாம ஜெபம் பண்றோம். ஆனால் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் திறக்கிறவர் மட்டுமல்ல, அவரே அடைக்கிறவராகவும் இருக்கிறார். யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, நாம் எல்லாரும் என்ன யோசிக்கிறோம், என்ன நினைக்கிறோம்? அடைக்கப்படுகிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த பொல்லாத பிசாசு தான் அடைச்சி வச்சிருக்கிறான், இந்த சபிக்கப்பட்ட சாத்தான் தான் அடைச்சி வச்சிருக்கிறான் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, பிசாசு அடைக்கல, சாத்தான் அடைக்கல, கர்த்தரே அடைத்திருக்கிறார். அப்போ அன்பானவர்களை, இன்றைக்கு நம்முடைய ஊழிய பாதையில் சில சமயங்களில் சில காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குமேயானால் அதை பிசாசோ சாத்தானோ மனிதர்களோ செய்ததாக நாம் நினைக்கக்கூடாது. கர்த்தரே அதை செய்திருக்கிறார், கர்த்தரே அடைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒரு 4 குறிப்புகளை நான் சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்தின் பாதையில கர்த்தர் கதவுகளை அடைக்கும் பொழுது நாம் அறிய வேண்டிய 2 காரியங்கள், அடுத்து அந்த கதவுகள் திறக்கப்பட நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்கள், மொத்தம் 4 காரியங்கள். இப்படியெல்லாம் அடைக்கப்படுகிற சூழ்நிலைகள் வரும் பொழுது நான் அறிய வேண்டிய 2 காரியங்கள். we have to know the 2 things. நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய 2 காரியங்கள். அடுத்தபடியாக கதவுகள் திறக்கப்படணும்னா நான் செய்ய வேண்டிய 2 காரியங்கள். we have to do the 2 things. நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்கள். ஆக மொத்தம் 4 காரியங்கள் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். வேதத்தில் ஏராளமான காரியங்கள் அன்பானவர்களே, அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் காணலாம். வாசித்து பாருங்கள். அதே ஆதியாகமம், அதே ஆதியாகமத்தில் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம், 16:2.
சாராய் ஆபிராமை நோக்கி, ஆ, நான் பிள்ளை நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். போதும். சாராளமா சொல்றாங்க பாருங்க, இங்க கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். பாத்தீங்களா? அப்போ கர்த்தர் சில சமயங்களிலே சில காரியங்களை அவர் அடைக்கிறவராக இருக்கிறார். அங்கே கதவை அடைத்தார், இங்கே கர்ப்பம் அடைக்கப்பட்டுள்ளது. யோசித்து பாருங்கள். ஆனால் அதே வேளையிலே கதவை அடைத்தவர் கதவை திறக்க வல்லவராய் இருக்கிறார். கர்ப்பத்தை அடைத்தவர் அந்த கர்ப்பங்களை திறக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கும் இந்த ஊழியர் கூடுகையில ஒருவேளை திருமணமாகி பல வருஷங்கள் ஆகி இருக்கலாம். டாடின்னு கூப்பிட ஒரு பிள்ளை இல்லை, மம்மின்னு கூப்பிட ஒரு பிள்ளை இல்லை. கர்த்தர் உங்கள் கர்ப்பங்களை அடைத்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதே சாராளினுடைய கர்ப்பத்தை திறந்த என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் கர்ப்பங்களையும் திறக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 5வது வசனம். 36:5. பின்பு எரேமியா பாருக்கை நோக்கி, நான் அடைக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது. பாத்தீங்களா? எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். நான் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு உள்ளே கூட பிரவேசிக்க கூடாதபடிக்கு, கர்த்தரையே நான் ஆராதிக்க கூடாதபடிக்கு இன்றைக்கு நான் அடைக்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். இப்படி ஏராளமான வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது. கர்த்தர் அடைத்திருப்பதாக அநேக சம்பவங்கள், அநேக காரியங்கள், அநேக தேவதாசர்களுடைய தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். ஆக கவனித்து பாருங்கள். அன்றைக்கு நோவாவினுடைய அந்த பேழையினுடைய கதவை கர்த்தர் அடைத்தாரே, அப்படி அடைக்கும் பொழுது, நான் இப்பொழுது நோவாவினுடைய பேழையினுடைய கதவை பேசல, நம்முடைய வாழ்க்கையில சில சமயத்தில் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் இல்லைங்களா? எங்கேயுமே போக முடியல, ஊழியம் செய்ய முடியல, யாரையும் ஆதாயம் பண்ண முடியல, ஒரு உயர்வும் வரல, ஒரு வருமானமும் வரல, ஒரு ஆசீர்வாதமும் வரல, ஒரு வாசல் கூட திறக்கப்படல. இப்படி அடைக்கப்படுகிற சூழ்நிலைகளை கூடாக நீங்களும் நானும் கடந்து போகிற பொழுது, அப்பொழுது அறிய வேண்டிய 2 காரியங்கள். முதல் காரியமாக வாசிக்க கேட்போம். அதே ஆதியாகமம், அதே 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். 7:7. ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்து. கவனிங்கள். அப்போ கர்த்தர் சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில கதவுகளை, வாசல்களை அடைப்பாரையானால் நாம் அறிய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், அது என்னுடைய நன்மைக்காகத்தான் கர்த்தர் அப்படி பண்றாரே தவிர என்னுடைய தீமைக்காக ஆண்டவர் ஒருபோதும் அப்படி பண்றதில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அந்த ஆமோதிச்சவங்களை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இல்ல, யோசித்து பாருங்க. இங்க நம்முடைய நன்மைக்காகத்தான் கர்த்தர் கதவை அடைக்கிறார், நம்முடைய தீமைக்காக அல்ல. நம்முடைய அழிக்க வேண்டும், நம்மை சங்காரம் பண்ண வேண்டும், நாம் சாகடிக்கப்பட வேண்டும், அதுக்காக கர்த்தர் கதவை அடைக்கல. நாம் காப்பாற்றப்பட வேண்டும், நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே கர்த்தர் கதவை அடைத்தார். அந்த முதல் வரியில பாருங்க, 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் வரியில, ஜல பிரளயத்துக்கு என்ன ஆகும்படி தப்பும்படி, டு எஸ்கேப். அப்போ அவர்களை தப்புவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் கதவை அடைத்திருக்கிறார். இன்றைக்கும் அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஏதோ ஒரு அழிவிலிருந்து, ஏதோ ஒரு சங்காரத்திலிருந்து, ஏதோ ஒரு தீமையிலிருந்து நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் சில சமயங்களிலே சில காரியங்களை அவர் அடைக்கிறார். அல்லேலூயா. ஆக யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. சோ கர்த்தர் சில சமயத்தில் சில காரியங்களை அவர் அடைக்கிறார் என்றால் எதற்காக? என்னுடைய நன்மைக்காகத்தான். சரிங்களா? நம்முடைய தீமைக்காக ஆண்டவர் ஒரு நாளும் அப்படி பண்றதில்லை. இட் இஸ் ஃபார் மை குட்னஸ். என்னுடைய நல்லதுக்காக தான், என்னுடைய நன்மைக்காகத்தான் கர்த்தர் அப்படி செய்கிறதாக நமக்கு இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தில் சொல்லுகிறது, ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி. பார்த்தீங்களா?
அன்பானவர்களே, அந்த கதவை அடைச்சு போட்டதால அன்றைக்கு நோவாவினுடைய வீட்டார் தப்புவிக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் தேவன் உங்களையும் என்னையும் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை அவர் தப்புவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் இல்லைங்களா? அன்றைக்கு தானியேலை பார்த்து அந்த ராஜா சொன்னான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, 3 காலங்களை வச்சு 3 டென்ஸ்ல சொல்றாரு, தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். கடந்த காலத்துல தப்புவித்தார், நிகழ்காலத்துல தப்புவிக்கிறார், எதிர்காலத்துல தப்புவிப்பார். அப்போ அதே தேவன் இன்றைக்கு நம்மையும் தப்புவிக்கும்படியாக காணப்படுகிறார். அப்பனா இது நம்முடைய நன்மைக்காகத்தான் ஆண்டவர் அப்படி செய்கிறாரே தவிர நம்முடைய தீமைக்காக ஒரு நாளும் அப்படி செய்யறதில்லை. கவனித்து பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் நல்லவர் இல்லைங்களா? நல்லவரால ஒரு நாளும் தீமை செய்ய முடியாது. தீமை செய்கிறவனால ஒரு நாளும் நன்மை செய்ய முடியாது. ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பிரசித்தி பெற்ற தேவனுடைய ஊழியர், மாபெரும் தேவனுடைய தாசர் T.L. ஆஸ்பன் அவர்கள் தன்னுடைய கூட்டங்களிலே பிரசங்கிக்கும் பொழுது எப்போதுமே ஒரு ஆங்கில வாசகத்தை ஒன்று சொல்லுவார்கள். அடிக்கடிக்கு அந்த ஆங்கில வார்த்தையை சொல்லுவார். அந்த ஆங்கில வார்த்தை என்னவென்றால், அவர் காட் இஸ் எ குட் காட், அவர் காட் இஸ் எ குட் காட். நம் தேவன் நல்ல தேவன், நம் தேவன் நல்ல தேவன் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து இன்னொரு ஆங்கில வார்த்தையை சொல்லுவார். அப்படி சொல்லிட்டு அடுத்து இன்னொரு வார்த்தையை சொல்லுவார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, the devil is a bad devil, the devil is a bad devil. அப்பனா என்ன அர்த்தம்? பிசாசு நல்ல பிசாசா? சொல்லாதவங்களுக்கெல்லாம் நல்ல பிசாசா இருக்கான் பொழுது. சரிங்களா? பிசாசு என்ன பிசாசு? கெட்ட பிசாசு. பிசாசுல நல்ல பிசாசு கெட்ட பிசாசு எல்லாம் கிடையாது, ஒரே பிசாசு தான், கெட்ட பிசாசு. அப்போ அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, அவர் God is a good God, the devil is a bad devil. அவர் God is a good God, the devil is a bad devil. என்ன சொல்றாரு? நம் ஆண்டவர் நல்ல ஆண்டவர், பிசாசு கெட்ட பிசாசு. நம் ஆண்டவர் நல்ல ஆண்டவர், இந்த பிசாசு கெட்ட பிசாசு. அப்ப நல்லா கவனிங்க, நல்ல ஆண்டவரால ஒரு தீமையும் செய்ய முடியாது, கெட்ட பிசாசால ஒரு நல்லதும் நமக்கு செய்ய முடியாது. எனவே அன்பானவர்களே, ஆண்டவர் அன்றைக்கு அந்த கதவுகளை எல்லாம் அடைத்தார் என்றால் எதற்காக? நோவாவினுடைய நல்லதுக்காக, நோவாவினுடைய குடும்பத்தாருடைய நன்மைக்காகத்தான் கர்த்தர் அப்படி செஞ்சிருக்கிறார். இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய ஊழியத்தின் பாதையில சில சமயங்களில் எல்லாம் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையா, எல்லாமே மூடப்பட்டு இருக்கிற ஒரு நிலைமையில இருக்கிறோமா, எல்லாமே முடக்கப்பட்டு இருக்கிற ஒரு நிலைமையில காணப்படுகிறதா? அப்பொழுது நாம் நினைக்க வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், இதை கர்த்தர் தான் செஞ்சிருக்கிறாரு. அதுவும் எதுக்காக செஞ்சிருக்கிறார்னா, என்னுடைய நல்லதுக்காக தான் செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. யோசித்து பாருங்க. சரி, இரண்டாவது நாம் அறிய வேண்டிய இரண்டாவது ஒரு காரியம் வாசிக்க கேட்போம். 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 8:16. நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். இப்போ சொல்றாரு பாருங்க, நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரருடைய மனைவிகளும் பேழையை விட்டு என்ன பண்ணுங்கள்? என்ன பண்ணுங்கள்? புறப்படுங்கள். அப்பனா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. அடைக்கப்பட்ட கதவுகளை ஆண்டவர் திறந்துட்டாரு. அவர் திறந்துட்டதால தான் இப்ப சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க? புறப்படுங்கள், கோ அவுட், புறப்படுங்கள். அப்ப கவனிச்சு பாருங்க. அப்பனா அந்த கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சமயத்தில் நாம் அறிய வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால், இது தற்காலிகமே தவிர இது நிரந்தரம் கிடையாது. ஆண்டவர் எல்லாத்தையும் அடைச்சு போட்டாரு, நிரந்தரமா கர்த்தர் அப்படி பண்ணல. ஒரு சில காலத்துக்காக, ஒரு சில வாரங்களுக்காக, ஒரு சில நாட்களுக்காக, தற்காலிகத்துக்காகத்தான் கர்த்தர் அப்படி பண்றாரு. அப்ப இதை நாம் அறிய வேண்டும். பல சமயத்துல நாம் என்ன நினைக்கிறோம், இனி காலமெல்லாம் இப்படிதான் இருக்கும், என் ஆயுசு முழுக்க இப்படிதான் இருக்கும், என் கடைசி வரைக்கும் கர்த்தர் இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு நாம நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்தின் பாதையில கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்குமே, ஆனால் அது தற்காலிகமே தவிர அது நிரந்தரம் அல்ல. இட் இஸ் a temporary. அது தற்காலிகமாகத்தான் ஆண்டவர் அப்படி பண்றாரு. அப்ப தற்காலிகமா அப்படி பண்ணனதால தான் இப்ப 16ஆம் வசனத்துல 8:16 அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க? புறப்படுங்கள். அப்ப புறப்படுங்கள் என்று சொல்றாருன்னா, அப்ப அடைக்கப்பட்ட கதவுகளை ஆண்டவர் திறந்துட்டாரா இல்லையா?
திறந்துட்டாரா இல்லையா? திறந்துட்டார். அப்போ நம்ம வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்ட அதே கதவுகளை ஏற்ற வேளையில கர்த்தர் திறக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வருமானங்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறதா? கர்த்தர் அதை திறக்க வல்லவராய் இருக்கிறார். புரியுதா? உங்கள் வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறதா? கர்த்தர் அதை ஏற்ற வேளையில திறப்பார். உங்களுக்குரிய வாய்ப்புகள் அடைக்கப்பட்டு இருக்கிறதா? கர்த்தர் அதை திறக்க வல்லவராய் இருக்கிறார். ஏதோ ஒரு சில வழக்குகளில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல தீர்ப்பு, நல்ல ஜட்ஜ்மெண்ட் அடைக்கப்பட்டு இருக்கிறதா? கர்த்தர் ஏற்ற வேளையில அதை திறக்க வல்லவராய் இருக்கிறார். யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஸோ இப்போ பாருங்க, 7:16க்கும் 8:16க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் பாருங்க. 7:16 கடைசியில் சொல்லப்பட்டுள்ளது, அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு. 7:16 அப்பொழுது கர்த்தர் நோவாவை உள்ளே விட்டு. இப்ப 8:16 பாருங்க, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு. இந்த வார்த்தைகள் பார்த்தீங்களா? 7:16 உள்ளே விட்டு, 8:16 பேழையை விட்டு. சரி, 7:16 அவனை உள்ளே விட்டு என்ன பண்ணாரா? கதவை அடைத்தார். இப்ப 8:16 என்ன சொல்றாரு பாருங்க, பேழையை விட்டு என்ன பண்ணுங்கள், புறப்படுங்கள். கவனிச்சு பார்த்தீங்களா? அப்போ புறப்படுங்கள் என்று சொல்றாருன்னா கர்த்தர் கதவை திறந்து விட்டார். இன்றைக்கு ஊழியர்களாகிய நீங்களும் நானும் புறப்படுகிற காலத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். முடங்கி இருக்கக்கூடிய காலத்தில் நம்மளை வைக்கல, அடைக்கப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மளை வைக்கல. இன்றைக்கு நீங்களும் நானும் புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, நம்முடைய சபைகளை பெருக பண்ண, ஊழியங்களை வளர்க்க, இப்படி எல்லாவற்றுக்காக நீங்களும் நானும் புறப்பட தயாராக இருக்க வேண்டும். நாம் நம்மை ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும். காரணம், ஆண்டவர் சொல்றாரு, பேழையை விட்டு என்ன பண்ணுங்கள், புறப்படுங்கள். இந்த வார்த்தை பாருங்க, 8:16 வருதுங்களா? 8:16 பேழையை விட்டு புறப்படுங்கள். ஒரு தடவை வேத புத்தகத்தில் ஒரே ஒரு சொற்றொடர் ஒரே ஒரு முறை இருக்குமையானால் அது ரொம்ப சத்தியம்தான். ஆனால் அந்த ஒரே வார்த்தை மறுபடியுமாக 2-3 தடவை அது எழுதப்பட்டு இருக்கிறது என்றால் அது ரொம்ப 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 சத்தியமான வார்த்தை. இப்ப பாருங்க, அந்த புறப்படுதல் என்ற சொற்றொடர் 3 முறை இடம்பெற்று இருக்கிறது இல்லைங்களா? அதாவது 16ஆம் வசனத்துல ஒரு தடவை புறப்படுங்கள், மறுபடியும் 18ஆம் வசனத்துல ஒரு தடவை புறப்பட்டு வந்தார்கள், திரும்ப 19ஆம் வசனத்துல 3வது முறை புறப்பட்டு வந்தன. அப்ப கவனிச்சு பார்த்தீங்களா அன்பானவர்களே? சோ 3 முறை அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்ப ஆண்டவர் அவங்களை பார்த்து 3 முறை நீங்க புறப்படுங்க அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவர் அடைத்த அந்த கதவுகளை அவர் இப்பொழுது திறந்து கொடுத்து விட்டார். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், கர்த்தரே கதவை அடைத்தார், இப்போ கர்த்தரே கதவை திறந்திருக்கிறார் இல்லைங்களா? அப்பனா இது நிரந்தரம் கிடையாது இல்லைங்களா? இன்னும் நல்லா கவனிச்சு பாருங்க, 7:16 அடைத்தார் இல்லைங்களா? இப்போ எப்போ திறக்கப்பட்டது? எந்த வசனத்தில் திறக்கப்படுகிறது? அடுத்த அதிகாரத்திலேயே அதே 16ஆம் வசனத்தில். பார்த்தீங்களா? இந்த ஆதி ஆகமத்தில் மொத்தம் 50 அதிகாரங்கள் இருக்கிறது. 50வது அதிகாரத்தில் ஆண்டவர் திறக்கல, இல்ல ஒரு 4-5 அதிகாரத்துக்கு அப்புறம் ஆண்டவர் திறக்கல. அடுத்த அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரத்தில் அதே 16வது வசனத்தில் என் ஆண்டவர் திறக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ 7:16 அடைத்தாரு, 8:16 திறந்தாரு. யோசித்து பார்த்தீங்களா அன்பானவர்களே? இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் அடைக்கப்பட்டு இருக்கலாம். என்னுடைய ஊழியத்தினுடைய பெருக்கம் அடைக்கப்பட்டு இருக்கலாம், ஆத்தும ஆதாய பணி அடைக்கப்பட்டு இருக்கலாம், விசுவாசிகளுடைய வளர்ச்சி அடைக்கப்பட்டு இருக்கலாம், எனக்கு வர வேண்டிய தசம பாகங்கள் காணிக்கைகள் அடைக்கப்பட்டு இருக்கலாம், எனக்கு கிடைக்க வேண்டிய ஆத்துமாக்கள் அடைக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னெல்லாம் ஊழியத்தின் பாதையில் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் தற்காலிகமாகத்தான் ஆண்டவர் அதை அடைத்து இருக்கிறார். நிரந்தரமாக கர்த்தர் அவைகளை எல்லாம் அடைக்கவில்லை. ஏற்ற வேளையிலே அவர் அதை திறந்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. அதாவது இன்னொன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயத்தில் மனுஷன் கூட நம்ம கதவுகளை அடைக்கிறான் இல்ல? நம்முடைய வாழ்க்கையில மனுஷன் கூட சில காரியங்களை அடைக்கிறான், பிசாசு கூட சில காரியங்களை அடைக்கிறான், அடைச்சு போட்டுறான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன், மனிதர்கள் அடைத்தாலும் அதை கர்த்தர் திறக்கவராய் இருக்கிறார். பிசாசு அடைத்தாலும் அதை கர்த்தர் திறக்கிறவராய் இருக்கிறார் இல்ல? அப்ப மனுஷன் அடைச்சாலும் சரி, பிசாசு அடைச்சாலும் சரி, கர்த்தர் திறக்கிறவராய் இருக்கிறார். இப்ப கர்த்தரே அடைச்சிருக்கிறார்னா திறப்பாரா திறக்க மாட்டாரா?
திறப்பாரா திறக்க மாட்டாரா? சந்தேகம் ஏதாவது இருக்கா? இல்ல, ஏன்னா மனுஷன் அடைக்கும் போதே அவர் திறக்கிறாரு, பிசாசு அடைக்கும் போதே அவர் திறக்கிறாரு. அப்ப அவரே அடைக்கும் போது அவர் கட்டாயம் திறக்க வல்லவராய் இருக்கிறார் இல்லைங்களா? இது நான் அடைத்த கதவுகள், இதை நான் தான் செஞ்சேன், இதை நான் தான் பண்ணினேன், இதை நான் தான் அடைச்சு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே மறுபடியும் அந்த அடைப்புகளை எடுக்கிறவராக, அவரே திறக்கிறவராக காணப்படுகிறார். அப்போ எவ்வளவு நல்ல தேவனா இவர் இருக்கிறார் பாருங்க அன்பானவர்களே. பல சமயத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் இனிமேல் திறக்கப்படவே முடியாது, இதெல்லாம் இனிமேல் அப்படியே அடைக்கப்பட்டே தான் இருக்கும், இந்த தடையெல்லாம் நீங்கவே நீங்காது, இந்த முட்டுக்கட்டையெல்லாம் போகவே போகாது, இந்த தடையெல்லாம் உடையவே உடையாது, இப்படியே தான் நான் என் வாழ்க்கையில் இருக்கணும், இப்படியே தான் நான் என் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, எதெல்லாம் உங்கள் ஊழியத்தின் பாதையில், உங்கள் சபை ஊழியத்தில் எதெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ அதை கர்த்தர் ஏற்ற வேளையில் திறக்க வல்லவராய் இருக்கிறார். ஸோ 2 காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், 2 காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி அடைக்கப்படுகிற சூழ்நிலைகளை நீங்கள் கவனிக்கும் பொழுது முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்ன தெரியுங்களா? இதை என்னுடைய நன்மைக்காக தான் கர்த்தர் அப்படி பண்றாரே தவிர என்னுடைய தீமைக்காக அப்படி பண்ணல. என்னை அழிக்கணும், என்னை நாசப்படுத்தணும், என்னை மோசம் பண்ணணும், என்னை ஒண்ணுமில்லாம பண்ணணும், என்னை ஒழிச்சு கட்டணும், இதுக்காக கர்த்தர் அப்படி பண்ணலைங்க. என்னுடைய நன்மைக்காக தான் அவர் அப்படி பண்ணி இருக்கிறார், என்னுடைய நல்லதுக்காக தான் கர்த்தர் அப்படி பண்ணி இருக்கிறார். ஸோ அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இட் இஸ் ஃபார் மை குட்னஸ். 2வதாக நாம் இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் எத்தனை கதவுகளை அடைத்தாலும், எவ்வளவு காரியங்களை அவர் அடைத்து போட்டாலும், எத்தனை விதமான விஷயங்களை அவர் அடைத்து போட்டாலும் இதெல்லாம் தற்காலிகமானதே தவிர நிரந்தரம் கிடையாது. சரிங்களா? ஏதோ கொஞ்ச காலத்துக்கு ஆண்டவர் அதை அடைச்சு வச்சிருக்கிறார், ஏதோ சில நாட்களுக்கு, ஏதோ சில வாரங்களுக்கு, சில மாதங்களுக்கு. புரியுதா? ஸோ நீங்க கவனிங்க, அதாவது 7:16 அடைச்சாரு, இப்போ 8:16, அதாவது அடுத்த அதிகாரத்தில் அதே 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் திறந்து கொடுத்துட்டார். அப்போ நான் சொல்றேன், அடுத்த நிமிஷமே உங்களுக்கு அவர் திறக்க வல்லவராய் இருக்கிறார். இப்போ அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை அடுத்த 1 மணி நேரத்திற்கு பிறகு அவரால் திறக்க முடியும், இல்ல அடுத்த நாளிலே அவரால் திறக்க முடியும், இல்ல அடுத்த மாதத்தில் அவரால் அந்த கதவுகளை எல்லாம் திறக்க முடியும். சரிங்களா? அது நம்ம கையில கிடையாது, அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய கடிகாரத்தில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த அவருடைய கடிகாரத்தில் எனக்குன்னு அந்த நேரம் எப்பொழுது வருகிறதோ அந்த நேரத்தில் அவர் எனக்காக செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர் எப்பவுமே உங்களுக்காக, எனக்காக ஆன் டைம்ல செயல்படுகிறவர், ரைட் டைம்ல செயல்படுகிறவர். சரிங்களா? ஆன் டைம்ல செயல்படுகிறவர், ரைட் டைம்ல செயல்படுகிறவர். அந்த டைமுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடியும் அவர் கிரியை செய்ய மாட்டாரு, அந்த டைமுக்கு 1 நிமிஷத்துக்கு பிறகும் அவர் கிரியை செய்ய மாட்டாரு. சரியான நேரத்தில் அவர் எனக்காக செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! சரி, இப்போ என்னுடைய ஊழியத்தின் பாதையில, என்னுடைய வாழ்க்கையின் பாதையில அடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய கதவுகள் எல்லாம் திறக்கப்படணும்னா நான் செய்ய வேண்டிய 2 காரியங்கள், the 2 things we have to do. நான் செய்ய வேண்டிய 2 காரியங்கள். வாசிக்க கேட்போம். மத்தேயு தின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 14:19 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு, கரெக்ட் வாசிங்க. அந்த பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்தார். போதும். வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அடுத்து அடைக்கப்பட்ட கதவுகள், வாசல்கள், வழிகள் திறக்கப்படணும்னா நான் செய்ய வேண்டிய முதல் காரியம் வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டும். லுக் அப். சொல்லுங்க, இங்கிலீஷ் தெரியாவிட்டாலும் நான் சொன்னதை சொல்லுங்க. லுக் அப். புரியுதா? மேல் நோக்கி பாருங்கள், வானத்தை அண்ணாந்து பாருங்கள், பரம பிதாவானவரை நோக்கி பாருங்கள். சரி, இப்போ இந்த சம்பவத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா என்ன நடக்கிறது? முதல்ல 14ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். 15 சாயங்காலமான போது, போதும், சாயங்காலமான போது. நேரம் என்ன நேரம் பாருங்க, என்ன நேரம்? சாயங்காலம். சாயங்காலம் என்றால் என்ன அர்த்தம்? சாயங்காலம்னு ஒரு நேரம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சீக்கிரமா கிடுகிடுன்னு என்ன ஆயிடும்? இருட்டிடும். எங்க பார்த்தாலும் இருளா காணப்படும். அந்த நாட்களில் மின்சார வசதிகள் கிடையாது, விளக்கு வசதிகள் அதிகமாக கிடையாது. ஸோ சாயங்காலமான போது அப்படின்னா
அந்த மக்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருளை சந்திக்க போறாங்க. இருளுக்குள்ள அவங்க காணப்பட போறாங்க. இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தின் பாதையில் கூட சில சமயத்தில் இருளை சந்திக்கிறோம். இருளான நபர்கள், இருளான நிகழ்ச்சிகள், இருளான சம்பவங்கள், இல்லை இருளான நேரங்கள், இருளான சமயங்கள், இருளான மனிதர்கள், இருளான சூழ்நிலைகள். தாவீது சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே. அப்போ நீங்களும் நானும் நம்முடைய ஊழியத்தின் பாதையில சில சமயத்தில் இருளை நாம் சந்திக்கிறோம். நான் எழுத்தின் பிரகாரமான இருளை பேசல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படக்கூடிய ஒரு இருள். அந்த இருள் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல சமயத்தில் நாம சொல்றோமே, எனக்கு மட்டும் ஏன் பாஸ்டர் இப்படி நடக்கணும், என் ஊழியம் மட்டும் வளரவே இல்லையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, எனக்கு மட்டும் ஆத்துமாக்கள் வரமாட்டேங்கிறாங்களே, நான் எத்தனையோ வருஷமா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே, என்னால் மட்டும் ஒரு இடம் வாங்க முடியலையே, ஏன் பாஸ்டர், எனக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி, எனக்கு மட்டும் ஏன் இந்த குடிகார புருஷன், எனக்கு மட்டும் ஏன் இந்த திருந்தாத பிள்ளைங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும், அவங்களுக்கெல்லாம் அப்படி நடக்கலையே, இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்க, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்கணும். இப்படி பல சமயத்தில் நாம் நம்மை கேட்டுக்கொள்ளுகிறோமே, அதுதான் நாம் சந்திக்கிற இருள். சரிங்களா? நாம் சந்திக்கிற இருள் அதுதான். சரிங்களா? நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், நான் எங்கே போய் சொல்லுவேன், நான் என்னான்னு சொல்லுவேன், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எனக்கு எல்லாமே சூன்யம் வச்சா மாதிரி இருக்கு, நான் என்ன செய்வேன், நான் என்ன பண்ணுவேன் என்று பல சமயத்தில் நாம் ஆதங்கப்படுகிறோமே, அதுதான் நாம் சந்திக்கிற இருள். சரிங்களா? நான் எழுத்தின் பிரகாரமான இருளை பேசலை. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இருளாக ஆயிடுது பாருங்க, இல்லை சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா ஒரு இரவு வருது பாருங்க, அதை நான் பேசலை. நம்முடைய ஊழியத்தின் பாதையில் நாம் சந்திக்கிற இருளான நேரங்கள். ஸோ அன்னைக்கு அந்த ஜனங்கள் எல்லாரும் சாயங்காலத்தில் அவர்கள் இருக்கிற நேரம் இருளான நேரத்திற்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள். அதே 15ஆம் வசனத்தில் அடுத்த வார்த்தை பாருங்க, இது வனாந்தரமான இடம். இது வனாந்தரமான இடம். இது என்ன இடம்? என்ன இடம் சொல்லுங்க? வனாந்தரமான இடம். இது வசதியான இடம் கிடையாது, இது வளம் நிறைந்த இடம் கிடையாது, எல்லா வாய்ப்புகள் நிறைந்திருக்கிற இடம் கிடையாது, எதையுமே வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு இடம் கிடையாது. என்ன இடம்? என்ன இடம்? டெசர்ட் பிளேஸ், வனாந்தரமான இடம். ஒன்றை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த கொரோனா காலத்தில் லாக்டவுன் போட்டாங்க, ஷட் டவுன், லாக்டவுன். அந்த சமயத்தில் நாம் நினைக்கிற ஒரு பொருளை நாம் நினைக்கிற நேரத்தில் நம்மளால் வாங்க முடியல. முடிஞ்சுதா? நீங்கள் நினைக்கிற ஒரு பொருளை நீங்கள் நினைக்கிற நேரத்தில் உங்களால் வாங்க முடிஞ்சுதா லாக்டவுன் சமயத்தில்? இத்தனைக்கும் எங்கே வாழ்கிறோம்? நாம் நல்ல ஒரு நகரத்தில் வாழ்கிறோம், இல்லை? பாண்டிச்சேரி நல்ல நகரத்தில் வாழ்கிறோம். நகரத்தினுடைய நடுமைய பகுதியில் நாம் இருக்கிறோம். கையில் காசு இருக்குது, பணம் இருக்குது. ஆனால் நான் நினச்ச ஒரு பொருளை நான் நினைக்கிற நேரத்தில் என்னால் வாங்க முடியல. காரணம், கடை மூடிட்டாங்க, சூப்பர் மார்க்கெட்டு மூடிட்டாங்க, ஷாப்பிங் மால் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஷட் டவுன் பண்ணிட்டாங்க, லாக்டவுன் பண்ணிட்டாங்க. அப்போ கவனிச்சு பாருங்க, இப்படி நகரத்தில் வாழ்கிற நமக்கு, நகரத்தினுடைய நடுமைய பகுதியில் வாழ்கின்ற நமக்கு நினைக்கிற ஒரு பொருளை நினைக்கிற ஒரு நேரத்தில் நம்மால் வாங்க முடியலன்னா வனாந்தரத்தில் என்ன கிடைக்கும்? வனாந்தரத்தில் என்னத்தை வாங்கிட முடியும்? இல்லை? ஸோ அவங்க இருக்கிற இடம் பார்த்தீங்களா, வனாந்தரமான இடம். உங்கள் ஊழியம் ஒருவேளை வனாந்தரமான இடமா இருக்கலாம். நீங்கள் சபை நடத்தி கொண்டு இருப்பது ஒரு குக்கிராமமாக இருக்கலாம். நீங்கள் சபையை நடத்தி கொண்டு இருப்பது, உங்கள் ஊழியத்தை நடத்தி கொண்டு இருப்பது ஒரு ஒதுக்குப்புறமான இடமா இருக்கலாம். சரிங்களா? பரவாயில்லை. ஆனால் அதனுடைய பின்விளைவுகள், அதற்கு பின்னாலே வரக்கூடிய பலாபலன்களை நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, அடுத்தபடியாக மூணாவது பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனம் வாசிப்போம். 17. அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. கவனிங்க, அதாவது தேவையோ மிகப்பெரிய தேவை, கையிருப்போ ரொம்ப கொஞ்சம். எப்படி? தேவை மிகப்பெரிய தேவை, த கிரேட் நீட், தேவை ரொம்ப அதிகமான தேவை. சரிங்களா? இங்க கூட நான் வாசிக்கிறேன், நமது ஆலயத்திற்கு மொத்த தேவை 10 கோடி. தேவை மிகப்பெரிய தேவை, புரியுதா? ஆனா கையில இருக்கிறது சில்லறை, புரியுதா? அக்கௌண்ட்ல இருக்கிறது, புரியுதா, மினிமம் பேலன்ஸ். ஆனா தேவை எவ்வளவு? 10 கோடி. நம்முடைய ஊழியத்தின் பாதையில் அப்படிதான்.
சரிங்களா? இப்போ இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. அதாவது புருஷர்கள், சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம்தான் எத்தனை பேர்? 5000 பேர்களாக இருந்தார்கள். பெண்கள் சேர்க்கப்படலை, பிள்ளைகள் சேர்க்கப்படலை. யூத பாரம்பரியத்தில் பெண்களை கணக்கில் கொண்டு வர மாட்டாங்க, பிள்ளைகளை கணக்கில் கொண்டு வர மாட்டாங்க. இந்த புஸ்தகத்தை எழுதி கொண்டு இருக்கிற மத்தேயு ஒரு யூதன். ஸோ அவங்களெல்லாம் கணக்கில் சேர்க்கலை, புருஷர்களை மட்டும் கணக்கில் சேர்க்குறான் 5000 பேர்கள். இப்போ நீங்களே கணக்கு பண்ணுங்க, அந்த 5000 புருஷர்களுடைய மனைவிமார்களை சேர்த்தோம்னா அவங்க எத்தனை பேர்? அவங்க ஒரு 5000. அப்போ டோட்டல் எத்தனை ஆச்சு? 10000 பேர். சரி, ஒரு குடும்பத்துக்கு ஒரு புருஷன் மனைவிக்கு குறைந்தபட்சம் 2 பிள்ளைகள்னு வச்சுக்கிடுவோம். குறைந்தபட்சம். சரி, அதிகமாகவும் இருந்திருக்கலாம், வசவசன்னு பெத்தும் போட்டிருக்கலாம், எப்படியோ. சரிங்களா? குறைந்தபட்சம் ஒரு 2 பிள்ளைகள் வச்சுக்குவோம். அப்போ அது எத்தனை? அவங்க எத்தனை? அது ஒரு 10000 பேர். அப்போ புருஷர்கள் 5000, மனைவிமார்கள் 5000, பிள்ளைகள் ஒரு 10000. அப்போ டோட்டல் எத்தனை? மோர் தேன் 20,000 பீப்புள். 20,000த்திற்கும் மேற்பட்டவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஆனால் கையிருப்பு எவ்வளோ? ஸ்டாக் எவ்வளவு? 5 அப்பம் 2 மீன்கள். பத்துமா? போதுமா? சாதிக்க முடியுமா? மேனேஜ் பண்ண முடியுமா? அப்போதான் ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. 19ஆம் வசனத்தில் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து என்ன செஞ்சாரு? வானத்தை அண்ணாந்து பார்த்தார். கரங்கள் ஒருத்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். வானத்தை அண்ணாந்து பாருங்க. சரிங்களா? நம்ம கையில் இருக்கிறது கொஞ்சமா இருக்கலாம், குறைவா இருக்கலாம். நாம் நினைக்கிறோம், இதை வச்சு நான் எப்படி பாஸ்டர் ஊழியம் செய்வேன், இதை வச்சு என் பிள்ளைகளை நான் எப்படி கரையேற்றுவேன், இதை வச்சு என் பிள்ளைகளை நான் எப்படி படிக்க வைப்பேன், இதை வச்சு நான் எப்படி ஒரு சின்ன லேண்ட் வாங்க முடியும். முடியவே முடியாது பாஸ்டர் என்று நீங்கள் சொல்லலாம். கையில் இருக்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே பாருங்க. புரியுதா? பரத்தை நோக்கி பாருங்கள், வானத்தை நோக்கி பாருங்கள், பரம பிதாவானவரை நோக்கி பாருங்கள். யோசித்து பாருங்கள். நாமளா இருந்தா என்ன செய்வோம்? கையில் எவ்வளோ கிடைச்சிருக்கோ அதையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்போம். இல்லை விட்டு அவன் கொடுப்பானா, இவன் கொடுப்பானா, அங்கிருந்து வருமா, இங்கிருந்து வருமா, அவங்கள பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இங்கே இயேசுநாதர் யாரையும் பார்க்கல, அந்த கையில் இருக்கிற பொருட்களை முறைச்சி பார்க்கல, வானத்தை அண்ணாந்து பார்த்தார். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுப்பா. இவர் வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. தம்மை அனுப்பின பிதாவானவரை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளவு வல்லமை உள்ளவர், அற்புத நாயகர். அவரால் எல்லாத்தையும் சிருஷ்டிக்க முடியும், செய்ய முடியும். ஆனா அவரே என்ன பண்றாரு பாருங்க, வானத்தை அண்ணாந்து பார்ப்பாரையானால் அப்போ நீங்களும் நானும் அதை விட அதிகமாக செய்ய வேண்டும். அல்லேலூயா. வானத்தை அண்ணாந்து பார்த்தார் அப்படின்னா என்னது? வெளியில போய் நின்னீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நீல வானம் தெரியுத, அதை பார்க்க சொல்றாரா? இல்லை. புரியுதா? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என் கையில் நான் எவ்வளோ வச்சுக்கிட்டு இருக்கிறனோ இதை காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் இருக்காரு, அவரை நோக்கி பார்க்க வேண்டும். என் தேவைகளை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார், என் குறைவை நிறைவாக்குகிற ஒருவர் இருக்கிறார், என்னை அனுப்பின பரம பிதாவானவர் ஒருவர் இருக்கிறார், என்னை போஷிக்கிற என் தேவைகளை சந்திக்கிற ஒருவர் இருக்கிறார், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். சரிங்களா? வானத்தை அண்ணாந்து பாருங்களா, வெளியில போய் அந்த வானத்தை பார்க்காதீங்க. சரிங்களா? வானமே எனது சிங்காசனம் என்று சொன்னாரே, அவரை நோக்கி பாருங்கள். நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம்னு சொன்னாரே, அவரை நோக்கி பாருங்கள். இயேசுவானவர் பாருங்க, தம்மை அனுப்பின பிதாவானவரை நோக்கி பார்க்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் லுக் அப். சரிங்களா? லாக்டவுனா, எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலையா, லுக் அப், மேல் நோக்கி பாருங்க. புரியுதா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு இல்லைங்களா? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அப்போ மேலானதை பாருங்க, பரத்தை பாருங்க, பரத்தில் உள்ளவருடைய கரத்தை பாருங்க, பரம பிதாவானவரை நோக்கி பாருங்க, வானத்தை அண்ணாந்து பாருங்க, பரலோகத்தை அண்ணாந்து பாருங்க. இன்றைக்கு அன்பானவர்களே, நாம் செய்கிற மிஸ்டேக் என்ன தெரியுங்களா? நம்முடைய ஊழியத்தில் நாம் பண்ற மிகப்பெரிய ஒரு தவறு என்ன தெரியுங்களா? நல்லா கவனிங்க. பார்க்க வேண்டிய ஒருவரை பார்க்க தவறுகிறோம், பார்க்க கூடாதவர்கள் எல்லாரையும் பார்த்து விடுகிறோம். சொல்லுங்க. பார்க்க வேண்டிய ஒருவரை பார்க்க தவறுகிறோம். பார்க்க வேண்டிய ஒருத்தர், அவரை பார்க்கல, அவரை பார்க்க மிஸ் பண்ணிடுறேன், அவரை பார்க்க நான் லூஸ் பண்ணிடுறேன், அவரை நான் பார்க்க தவறிடுறேன். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்? பார்க்க கூடாதவர்கள் எல்லாரையும் பார்த்துடுறேன். அப்போ பார்க்க வேண்டிய ஒருத்தரை நீங்கள் பார்க்கல, பார்க்க கூடாதவங்க எல்லாரையும் போய் பார்த்தீங்களே, கிடைச்சுதா? உங்களை தான் கேட்குறேன். கொடுத்தானா எவனாவது? ஏதாவது கிடைச்சுதா? ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா? பின்ன ஏன் போனீங்க? ஏன் அவங்கள பார்த்தீங்க?
அப்ப நாம பண்ற மிஸ்டேக் இதுதான். அப்ப என்ன செய்யணும்? பார்க்க வேண்டிய ஒருவரை பார்க்கணும், பார்க்க கூடாதவர்கள் எல்லாரையும் பார்க்காமலேயே இருந்து விடும். சரி பாருங்க, சரி மனுஷன் சில சமயத்தில் உதவி செய்வான், ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய சில ஆட்களை வச்சிருப்பாரு, உண்மைதான். பாருங்க, ஆனா முதல்ல அவங்கள போய் பார்க்காதீங்க, இங்க பாருங்க. முதல்ல பரம பிதாவானவரை நோக்கி பாருங்க, தம்மை அனுப்பினவரை நோக்கி பாருங்க, உங்களையும் என்னையும் இந்த மகிமையான ஊழியத்திற்கு அழைத்தவரை நோக்கி பாருங்க, நம்முடைய கரத்துல இந்த பெரிய ஊழியத்தை ஒப்பு கொடுத்தவரை நோக்கி பாருங்க. ஸோ அவரை நோக்கி பார்க்காம நான் எந்த மனுஷனையும் நோக்கி பார்க்க கூடாது. எனவே அன்பானவர்களே, இங்கே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு பார்த்தீங்களா? வானத்தை அண்ணாந்து பார்த்தார், லுக் அப். அது பண்ணனதால தான் அடுத்து சில அற்புதங்கள் நடக்கிறது பாருங்க. நான் வாசிக்கிறேன் 19ஆம் வசனத்துல. அதுக்கப்புறம் அண்ணாந்து பார்த்த பிற்பாடு தான் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒன்று. ரெண்டாவது, அப்பங்களை பிட்டார். மூணாவது, சீஷர்களிடத்தில் கொடுத்தார். நாலாவது, ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். அஞ்சாவது, சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆறாவது, 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்போ இந்த 6 அற்புதங்களுக்கு அஸ்திபாரம் என்ன தெரியுமா? வானத்தை அண்ணாந்து பார்த்தார். உங்க வாழ்க்கையிலையும் இந்த 6 அற்புதங்கள் நடக்கணுமா? இந்த 6 அற்புதங்களை காட்டிலும் அதிகமானவைகள் நடக்கணுமா? வானத்தை அண்ணாந்து பாருங்கள், உங்களை அழைத்தவரை நோக்கி பாருங்கள், உங்களை அனுப்பினவரை நோக்கி பாருங்கள். புரியுதா அன்பானவர்களே? ஆக யோசித்து பாருங்கள், இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிற காரியம். பல சமயத்தில் நாம் என்ன செய்கிறோம் தெரியுங்களா? அந்த கொஞ்சம் காணிக்கையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். யாரோ 2-3 பேர் 1-2 பேர் தசமபாகம் கொடுக்குறாங்க பாருங்க, அவங்களையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, அன்புக்குரிய ஊழியர்களே, அவரை நோக்கி பாருங்க. புரியுதா? அழைத்தவரை நோக்கி பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்தார். எந்த சூழ்நிலையில? முதல்ல சொன்னேன், இருளான நேரம். புரியுதா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் எங்க போய் சொல்லுவேன்? நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? எனக்கு எப்போ பரிகாரம் கிடைக்கும்? இருளான சூழ்நிலை. ரெண்டாவது, என்ன இடம்? என்ன இடம்? வனாந்திரமான இடம். புரியுதா? வசதியான இடம் கிடையாது, வாங்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது, வனாந்திரமான இடம். புரியுதா? வசதியான இடத்துலயே ஒண்ணுமே வாங்க முடியல, அப்ப வனாந்தரமான இடத்துல என்னத்தை வாங்கிட முடியும்? ஸோ வனாந்தரமான இடம். மூன்றாவது, மிகப்பெரிய தேவை, கையிருப்போ ரொம்ப கொஞ்சம், ரொம்ப கொஞ்சம். 20,000 எங்க? 5 அப்பம் 2 மீன் எங்க? இல்லை, இதை வச்சு நான் முடியுமா? இதை வச்சு சமாளிக்க முடியுமா? இதை வச்சு பல சமயத்தில் நாம் அப்படி நினைக்கிறோம் இல்லைங்களா? இந்த கொஞ்சம் காணிக்கை வச்சுக்கிட்டு என் ஃபேமிலியை நான் எப்படி பாஸ்டர் நடத்துவேன்? எனக்கு வர்ற இந்த கொஞ்சம் வருமானத்தை வச்சு என் சபை வாடகை நான் எப்படி பாஸ்டர் கட்டுவேன்? புரியுதா? என் கையில் ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கு, ஆனால் என் தேவை ரொம்ப அதிகமாக இருக்கு. நான் எல்லாரும் என்ன சார்ந்து இருக்காங்க, அப்போ எல்லாரையும் நான் காப்பாற்ற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? நான் ஏது பண்ணுவேன்? நான் எங்கே போவேன்? நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இல்லை பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் என்ன பண்ணார் பார்த்தீங்களா? தன் கைக்கு என்ன வந்ததோ, எத்தனை வந்ததோ அதை பார்க்கல, வானத்தை அண்ணாந்து பார்த்தார். சரி, இரண்டாவது, கடைசியாக நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய வாசல்கள் திறக்கப்படணும்னா அடுத்து நாம் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 41-42. அவர்களை விட்டு கல்லேறியின் தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். போதும். 41ஆம் வசனத்துல கடைசி வார்த்தை முழங்கால் படியிட்டு. 42ஆம் வசனத்துல கடைசி வார்த்தை ஜெபம் பண்ணினார். அவ்வளவுதான். அந்த 2 சொற்றொடர்கள் மட்டும் எடுத்துக்கிடுங்க. முழங்கால் படியிட்டு என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணும் போது என்ன பண்ணாரு? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். நீல் டவுன். கொரோனா காலத்தில் லாக்டவுன் சொன்னாங்கல்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது நீல் டவுன், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. முழங்கால் ஜெபம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இப்போ அரெஸ்ட் பண்ண போறாங்க. இன்னும் சில நிமிஷங்களுக்குள்ள அவரை பிடிக்க போறாங்க, அவரை அடைக்க போறாங்க, அவர் காரியங்களை எல்லாத்தையும் முடக்க போறாங்க. அவர் இனி ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு, பிரசங்கியாதபடிக்கு அவரை அடைப்புக்குள்ள வைக்க போறாங்க, அடைக்க போறாங்க.
அவருக்கு ஒரு அடைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட போகிறது. அந்த சூழ்நிலையில தான் என் ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, கெத்செமனே தோட்டத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. இன்றைக்கு அன்பானவர்களே, என் ஊழியத்தின் பாதையில் அடைக்கப்பட்டு இருக்கிற வாசல்கள் எல்லாம் திறக்கப்படணும்னா நான் செய்ய வேண்டிய 2வது காரியம், அவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். ஜெபம் அல்ல, முழங்கால் படியிட்டு ஜெபம். முழங்கால் ஜெபம். நான் வெறும் ஜெபத்தை பேசல, முழங்கால் ஜெபம். புரியுதா? முடியாதவங்க பரவாயில்லை, நான் அவங்களுக்கு சொல்லலை. முடிஞ்சவங்க, வயசாயிடுச்சு, புரியுதா, முதியோர்கள், புரியுதா, முழங்கால் படியிட முடியல, புரியுதா, முழங்கால்கள் தள்ளாடுது, பலகீனம், நான் அவங்கள பேசலை, அவங்களுக்கு சொல்லலை. மற்ற இளம் ஊழியர்கள், நடுத்தர வயதுடைய ஊழியர்கள் எல்லாருமே தேவ சமூகத்தில் நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 1982 ஆண்டில் இந்த ஊழியத்திற்கு நான் வந்தேன். என்னுடைய 19வது வயதில் நான் இந்த ஊழியத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். 10th ஸ்டாண்டர்டு படித்து முடித்து அப்போ தான் ஆண்டவர் என்னை சந்தித்தார். முதல் முறையாக மாரநாதா திருச்சபைக்கு எங்கள் தலைமை போதகர் பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமார் அவர்களிடத்தில் என்னுடைய நண்பன் அழைச்சிக்கிட்டு போனான். அதிலிருந்து தொடர்ந்து நான் அந்த சபைக்கு போக ஆரம்பித்தேன். புரியுதா? ஸோ அப்போது ஆரம்ப நாட்களில், ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில், அதுக்கப்புறம் மாரநாதா பைபிள் காலேஜில் போய் 2 வருஷங்கள் படித்தேன். இப்போ நான் அதே மாரநாதா பைபிள் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறேன். இன்னும் சென்னை தமிழ்நாட்டில் எஸ்பிசி அந்த அவங்களுடைய எல்லா சென்டர் பைபிள் காலேஜ்லையும் நான் அங்கே பேராசிரியராக இருக்கிறேன். பக்கத்தில் காரைக்கால், அங்கே எஸ்பிசி சென்டர் நடக்கிறது, அங்கே நான் டீச் பண்ணுறேன். சென்னையில் பல வேதாகம கல்லூரிகளில் நான் போதித்து கொண்டு இருக்கிறேன். ஆக 83ஆம் ஆண்டில் வேதாகம கல்லூரிக்கு சென்றேன். 88ஆம் ஆண்டிலிருந்து இந்த டீச்சிங் மினிஸ்ட்ரியில் நான் இருக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன், அந்த நாட்களில் பலவிதமான ஜபங்கள் இருந்தது. சொல்கிறேன் பாருங்க, உபவாச ஜபம், சங்கிலி ஜபம், 24 மணி நேர ஜபம், தனி ஜபம், குடும்ப ஜபம், காத்திருப்பு ஜபம், மலை ஜபம், இப்படி பலவிதமான ஜபங்கள் இருந்தது. இன்னைக்கு அந்த ஜபமெல்லாம் போய் வெறும் ஜபம் மட்டும்தான் நிற்குது. முழங்கால் ஜபத்தில் முழங்கால் போயிடுச்சு, ஜபம் மட்டும் நிற்குது. உபவாச ஜபத்தில் உபவாசம் போயிடுச்சு, ஜபம் மட்டும் நிற்குது. புரியுதா? சங்கிலி ஜபத்தில் சங்கிலி எல்லாம் போச்சு, ஜபம் மட்டும் நிற்குது. 24 மணி நேர ஜபத்தில் 24 மணி நேரம் போச்சு, ஜபம் மட்டும் நிற்குது. நான் நினைக்கிறேன் இன்னும் சில காலங்களுக்கு அப்புறம் இந்த ஜபம் என்ற ஒன்று கூட இருக்குமான்னு தெரியல. புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலைமைக்குள்ளே ஆவிக்குரிய சபைகள் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முழங்கால் ஜபத்தை நாம் ஒரு நாளும் மறக்கவே கூடாது. இன்றைக்கு நம்முடைய ஜபங்கள் எல்லாம் ரொம்ப சுகபோகமான ஜபங்களா மாறி போச்சு. லக்ஸூரியஸ் பிரேயர், லக்ஸூரியஸ் லைஃப்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? ரொம்ப லக்ஸூரியா வாழ்றாங்க, லக்ஸூரியஸ் லைஃப். அது மாதிரி நம்ம ஜபங்கள் கூட லக்ஸூரியஸ் பிரேயரா மாறி போச்சு. ஃபோம் பெட் மேலேயே உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்றது, சேர் மேலே உட்காந்துக்கிட்டே ஜெபம் பண்றது, கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஜெபம் பண்றது, நல்ல ஃப்ளோர் மேட்டெல்லாம் முட்டிக்கு போட்டு ஜெபம் பண்றது. இல்லை பிரியமானவர்களே, சரிங்களா? அப்படியெல்லாம் இங்கே ஆண்டவர் அப்படியெல்லாம் பண்ணலை. இந்த ஜபத்தை ஆண்டவர் எங்கே செய்கிறார் தெரியுங்களா? தோட்டத்தில் செய்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் இந்த ஜபத்தை செய்கிறார். தோட்டம்னு சொன்னால் அந்த தோட்டத்தில் கற்கள் இருக்கிறது, முட்கள் இருக்கிறது, மண் இருக்கிறது, அசுத்தம் இருக்கிறது, தெரியுங்களா? அசுசி இருக்கிறது. புரியுதா? இத்தனைக்கு நடுவில் தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? முழங்கால் போட்டார். அங்கே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறார். அப்போ கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே, முழங்கால் ஜெபம் ஊழியர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு அத்தியாவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சரி, மூளை செய்து முடிக்காததை முழங்கால் ஜெபம் செய்து முடிக்கும். உன் முயற்சிகள் தோற்று போகலாம், முழங்கால் ஜெபம் ஒரு நாளும் தோற்று போகாது. சரிங்களா? இடையில சில காலங்கள் அந்த முழங்கால் ஜெபம் மறைந்து போகிறபடியினால தான் இன்றைக்கு சில தேவதாசர்களை எழுப்பி முழங்கால் யுத்தம், முழங்கால் ஜெபம் என்கின்ற அமைப்புகளை எல்லாம் ஆண்டவர் மறுபடியும் ஏற்படுத்தி கொண்டு வருகிறார். அப்போ கவனித்து பாருங்கள், முழங்கால் ஜெபம் ரொம்ப அவசியம். சரிங்களா? முடிஞ்சவங்க அதை பண்ணுங்க, முடியாதவங்க பரவாயில்லை. உங்களால் முடியவே இல்லையா, ஒரு 5 நிமிஷம் முழங்கால் போடுங்க. அடுத்த நாள் அதை 10 நிமிஷம் மாற்றுங்க. அதுக்கு அடுத்த நாள் 15 நிமிஷம் மாற்றுங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் 5 நிமிஷம் கூட்டி வாங்க. அதாவது ஒரு காலப்போக்கில் மணிக்கணக்கில் உங்களால் முழங்கால நிற்க முடியும். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்க. எடுத்ததுமே 1 மணி நேரம் நிற்க சொல்லலை நான்.
இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம், நாளைக்கு ஒரு 7 நிமிஷம், அடுத்த நாள் ஒரு 9 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு 12 நிமிஷம், இப்படி நாம் பண்ணோம்னா காலப்போக்கில் ஆண்டவர் சமூகத்தில் மணிக்கணக்கில் என்னால் முழங்காலில் நிற்க முடியும். அல்லேலூயா. அப்போ அந்த முழங்கால் ஜெபத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறதுங்க. இந்த முழங்கால் நல்ல கவனிங்க, இங்கே முழங்கால் போட்டு ஜெபிச்சதால தான் சிலுவையில் 6 மணி நேரம் தொங்குகிற வலிமையை கர்த்தர் பெற்றுக்கொண்டார். புரியுதுங்களா? அந்த வேகாத வெயிலில், அந்த நடு பகலில், அந்த உஷ்ணத்தில், அந்த அக்கினியில், அந்த அனலில் 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினாரே, அதற்கான வல்லமை இந்த கெத்செமனே தோட்டத்தில் இந்த முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபத்தில் என் தேவன் பெற்றுக்கொண்டார். அப்போ இன்றைக்கும் நீங்களும் நானும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த வலிமையை கொடுக்கிறார், அந்த வல்லமையை கொடுக்கிறார். அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்களை சமாளிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆக அன்பானவர்களே, நீல் டவுன். முதல்ல சொன்ன லுக் அப், ரெண்டாவது சொன்ன நீல் டவுன். ஸ்கூலில் மிஸ்ஸு சொல்கிறாங்க நீல் டவுன், பையன் என்ன பண்ணுறான்? நீல் டவுன் பண்ணுறான். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் என்ன பண்ணுறது இல்லை? நீல் டவுன் பண்ணுறதில்ல. இல்லை அன்பானவர்கள், அப்படியா இல்லை? ஸோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டு இருக்கிற கதவுகள் எல்லாம் திறக்கப்படணும்னா முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பாருங்கள். ஸோ மொத்தம் 4 காரியங்கள் நான் முதல்ல சொன்னதை சொல்கிறேன். நம்முடைய ஊழியத்தின் பாதையில் சில காரியங்கள், சில சமயங்கள், சில விஷயங்கள் எல்லாம் அடைக்கப்படும் பொழுது நீங்கள் அறிய வேண்டிய காரியம், இதை கர்த்தரே தான் செஞ்சிருக்கிறார். இப்படிதான் மனுஷன் பண்ணலை, பிசாசு பண்ணலை, அவங்களும் பண்ணுவாங்க சில சமயம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் கர்த்தரே நம்முடைய கதவுகளை அடைத்து போடுகிறார். அப்படி அடைக்கப்படும் பொழுது நான் அறிய வேண்டிய 2 காரியம். முதல்ல, இது என்னுடைய நன்மைக்காகத்தான் கர்த்தர் பண்ணுறாரே தவிர என்னுடைய தீமைக்காக அதை பண்ணலை. ரெண்டாவது, இது தற்காலிகமாகத்தான் கர்த்தர் இதை பண்ணுறாரே தவிர நிரந்தரமாக பண்ணலை. அடுத்து, அந்த கதவுகள், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய 2 காரியங்கள். ஒன்று, முதலாவதாக மேல் நோக்கி பாருங்கள், பரத்தை பாருங்கள். உங்களுக்கு வர்றதை பார்க்காதீங்க, உங்ககிட்ட இருக்கிறத பார்க்காதீங்க, யார் கொடுப்பாங்கன்னு பார்க்காதீங்க, ஆனால் பரத்தை பாருங்க. மேல் நோக்கி பார்க்கிற ஒரு பார்வை, மேல் நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அதே போல் ரெண்டாவது, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபம். இந்த 2 சம்பவங்களுமே யார் வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் தெரியுமா? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில். புரியுதா? வேற யாரோ ஒரு தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நான் இதை பேசலை. இந்த 2 சம்பவங்களுமே என் ஆண்டவருடைய வாழ்க்கையில் இடம் பெற்று இருக்கிறது. அப்போ ஆண்டவரே வானத்தை அண்ணாந்து பார்த்தது உண்மையானால், ஆண்டவரே முழங்கால் படியிட்டது உண்மையானால், நீங்களும் நானும் எம்மாத்திரம் நாம் அதை விட அதிகமாக செய்திட வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய கதவுகளை அவர் திறக்க வல்லவராக இருக்கிறார். அடைத்தவரே ஏற்ற வேளையிலே திறக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.